மறந்துட்டா. இன்னைக்குதான் முதல் தடவையா நடந்திருக்க. நான் எந்த பிளானும் போடல, தானாவே எல்லாமே நடக்குது. ரிஷி உன்ன ஷாப்பிங் கூட்டு போறானா? கடவுள் ஒண்ணு கூட 2 ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. என்ன 2 ஃப்ரீ? எனக்கும் ஸ்வாதிக்கும். இங்க பாரு, ரிஷி கூட நீ ஷாப்பிங் போனா உனக்கு ட்ரெஸ் எடுப்பல, அப்ப எடுக்கும் போது ஒரு சைஸ் சின்னதாவும் ஒரு சைஸ் பெருசாவும் எடுத்துக்கோ. எனக்கும் ஸ்வாதிக்கும் ட்ரெஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸோட பேராசையால பல கோடி சொத்து போயிடும். அது எப்படி? ரிஷியும் அனுவும் உன் கூட ஒன்னா வராங்க. இந்த ட்ரெஸ் எடுக்கிற பேராசையில அவங்க 2 பேரையும் தனியா விட்டுறாத. அப்புறம் அந்த அனு ரிஷிய மடக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவா. அப்படி செய்ய மாட்டா. அப்படி செய்யறதுக்கு முன்னாடி அவ அப்பா ஞாபகம் வந்துரும். அவ அப்பாவோட கடைசி ஆசைதான் ஞாபகம் வரும். அவ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவளால ரிஷிய நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன ஆனாலும் பரத் கூட தான் இருப்பா. ஒரு வகையில அதுவும் உண்மைதான். ஆனா ரிஷி அவன் பின்னாடி போயிட்டானா? ஏன் மாறுவா? அவ கல்யாணத்துக்கு அப்புறம் அழ போறான். அவன் அழும்போது அவனுக்கு ஆறுதலா நீ அவன் பக்கத்துல போய் நிக்கணும். சொல்றது புரியுதா? அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருந்து என்ன கிஃப்ட் வாங்கணும் நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உனக்கே தெரியுமே. என்ன சொல்ற? கொடுத்தல் வாங்கல எந்த குறையும் இருக்க கூடாது. அதுக்கப்புறம் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். ஆமாமா. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, பரத்க்கு ரிஷி அனுவை பத்தி எந்த விஷயமும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவன் கல்யாணத்தையே நிறுத்திடுவான். அதுக்கப்புறம் ரிஷி அனு கல்யாணத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. இன்னைக்கு முதல் தடவை நீ அழுக்கு துணி துவைச்சல, அதான் உன் மூளையும் அழுக்கா இருக்க. வாய முறி, நல்லதா பேசு. நீ வா, சீக்கிரமா போய் எப்படி பேசணும் என்னெல்லாம் வாங்கணும்னு சொன்ன. ஒரு சைஸ் சின்னது ஒரு சைஸ் பெருசு எல்லாத்துலயும் 3 எடுத்துரு. காஸ்ட்லியா இருக்கிறது எனக்கு ஓகேவா? ஷாப்பிங்க்கு போலாமா? 2 நிமிஷம், எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படின்னா உங்க பக்கத்துல உட்கார்ந்தா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. ப்ளீஸ் வாங்க உட்காருங்க. Are you comfortable? Yeah. இந்திரா, பாத்தியா இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரிஷி கடவுளை எந்த அளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிருக்கான்னு. அங்க பாரு, நல்லா பாரு, எவ்வளவு பக்தியோட கடவுளை பார்த்துட்டு இருக்கான்னு பாரு. கடவுளே, ரிஷி பிரீத்தி பின்னாடி சுத்துறானோன்னு எனக்கு ஏன் சந்தேகம் வருது? இந்த ஜோடி தப்பா இருக்கா இல்ல எனக்கு தப்பா தெரியுதா? பரத் அனு பக்கத்துல, ரிஷி பிரீத்தி பக்கத்துல. ஹாய், ஹலோ பரத். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ். நல்லா இருக்கேன். மாம், என்ன யோசிக்கிறீங்க? வாங்க வாங்கம்மா. Thank you, ma. I love her. அட, நீங்க இன்னும் ஷாப்பிங் கிளம்பலையா? ஓகே ஆண்டி, நாங்க ரெடி ஆயிடுச்சு. அப்பா ரிஷி, சீக்கிரமா கிளம்புங்க, டைம் ஆச்சு. செலக்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும்ல. அதுவும் கரெக்ட் தான். அப்ப சரி, நாங்க போயிட்டு வாங்க. போலாமா? போலாமா? போலாம். ஷாப்பிங்கா? நீ பாத்துட்டே இரு. நான் செலக்ட் பண்ற ட்ரெஸ் தான் அவ எடுப்பா. All the best. Thank you. எனக்கு டிரைவ் பண்றதுக்கு மூட் இல்ல, ரொம்ப வலிக்குது. நீ டிரைவ் பண்ண ப்ளீஸ். தேங்க்ஸ். கதவை சாத்தினா நல்லா இருக்கும். பிரீத்தி, வா முன்னாடி உட்காரு. போலாமா? போலாம்.
அணுகிட்ட என்னதான் இருக்கு? எப்ப பாரு இவளை பார்த்து சொல்லிட்டே இருக்கான். நான் மட்டும் பிரீத்தி பக்கத்துல உட்காந்துருந்தா இந்நேரம் ரொமான்டிக் சாங் ஆன் பண்ணிருப்பேன் அவளுக்காக. பிரீத்தி, நீ ஏதாவது ரொமான்டிக் சாங் கேக்குறியா? வேண்டாம். அதாவது என் மூட் சரியில்லை. ஆனா எனக்கு கேட்கணும் போல இருக்கு. ரொம்ப போர் அடிக்குது. பிரீத்தி கொஞ்சம் ஆன் பண்றியா? ஐயோ, வண்டி நிறுத்து. என்னாச்சு? கீழே இருக்கு. என்னாச்சு? என்ன ஆச்சா? கவனமா இருக்கணும். ஏதாவது ஆயிருக்கும்ல. ஏய், யாருக்கு என்ன ஆயிருக்கும்? நீ அவனோட கை. யார் கை? எரும மாட்டு கை நடுவுல வந்துருச்சு. அடிப்பட்டு செத்து இருக்கும். எரும மாடு கையா? எரும மாடுக்கு கால் தானே இருக்கும். ஆமா, அதாவது முன்னாடி இருக்கிறது. அது நேரம் காருக்கு முன்னாடி வந்து விழுந்து செத்து இருக்கும். நீ இருக்கியே. ஹே, ரிஷி, ரோட்ல எனக்கு எந்த எரும மாடும் தெரியல. அது அது ஓடிடுச்சு. அதுக்கு லேட் ஆயிடுச்சுல. நம்ம போற இடத்துக்கான அட்ரஸ் எனக்கு தெரியும். ரிஷி, போதும் பேசினது. நீ உள்ள உட்காரியா? இந்த பேச்சுலராவே இருக்க விரும்பல. நீ இறங்கு. ஓகே, 1 minute. இப்பதான் கரெக்டான ஜோடி ஃப்ரண்ட்ல இருக்கு. ரிஷி அண்ட் பிரீத்தி. ரிஷி, பிரீத்தி. ரிஷி அண்ட் அனு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நான் வேற யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, என் அழகான இளவரசி பொண்டாட்டி, இவ்வளவெல்லாம் யோசிக்க கூடாது, சரியா? அப்படி யோசிச்சுட்டே இருந்த அந்த அழகான முகத்துல சுருக்கம் தான் விழும். இல்ல பரவாயில்ல, சுருக்கம் வந்தா என்ன? நீ என்னோட அழகு தேவதை. நீ எப்படி இருந்தாலும் உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் மட்டும் குறையாது. அன்பே, என் கொஞ்ச ஆருயிரே. நேரம் வாய் மூடிட்டு இருந்தா என்னதான் ஆயிடும் உங்களுக்கா? முத்தம் முத்தம் வேணும், எனக்கு ஒரு முத்தம் முத்தம் வாய் வேணும். மூடுங்க. ஐயோ கடவுளே, என்ன புருஷன் நீங்க? 2 நிமிஷம் என்ன தனியா யோசிக்க கூட விட மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு பேபி? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எதை நினைச்சு நீ இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்க? பதில் சொல்லுமா. சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. நடுவுல நீங்க எதுவும் பேசக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ் இல்ல, உண்மையான ப்ராமிஸ் பண்ணுங்க. ஓகே. நீங்க எப்பத்துல இருந்து ரிஷி மாதிரி பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் ரிஷி மாதிரி பண்ணல. ரிஷி என்ன பார்த்து காப்பி அடிச்சிட்டான். அவன் பார்க்க என்ன மாதிரியே இருக்கிறதுனால என்ன மாதிரி தான் செய்வான். சரி, முடிஞ்சிருச்சா? ஆ, இப்ப நான் பேசலாமா? பேசு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ரிஷி பிரீத்திய ஒரு மாதிரி பாக்கறத கவனிச்சங்க. பிரீத்திய ரிஷி பார்த்த பார்வை கொஞ்சம் கூட சரியில்லை. பிரீத்தி ரிஷிய பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி திரும்பிட்டான். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் என்ன ஜோக்கா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? யூ நோ நா, ஐ டோன்ட் லைக் ஜோக்ஸ். இந்திரா, நான் சொல்ற ஜோக்கே எனக்கு பிடிக்காது. உனக்கு உன் புள்ள ரிஷிய பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். அவன் எல்லா பொண்ணையும் அப்படிதான் பாப்பான். அவன் எப்போ அப்படிதான். அனு விஷயத்துல அவன் சீரியஸா இருக்கான். இல்லனா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டான். அனு மட்டும் வீராவோட பொண்ணா இல்லாம இருந்திருந்தான்னா நானே ரிஷி கிட்ட சொல்லி இருப்பேன், பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்கன்னு. பிரீத்தி எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? உங்களுக்கு நான் சொல்றது புரிய மாட்டேங்குது. நான் கவனிக்கிற மாதிரி நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் கண்ணாடி போட்டிருக்கனே. கண்ணு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. எனக்கு எல்லாம் டபுள் டபுளா தெரியும். அதனாலதான் நான் காட்டுற ஜாடையெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உன்னோட ஜாடையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். தெரியும்ல? சும்மா விளையாடாதமா. நோ விளையாட்டு. பேப்பரை எடுத்துக்கிட்டு வெளியில போங்க. போங்க. ஓகே மேடம். ஓகே பேபி, as you wish. பிரீத்திக்கும் ரிஷிக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. என்னன்னு தெரியலையே.
கடவுளே, பரத் மட்டும் இதெல்லாம் பார்த்துட்டானா ஒரு செகண்ட்ல எல்லாமே தெரிஞ்சிரும். கடவுளே, ஏதாவது பண்ணு. பரத்தை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நீ எதுக்காக தடுக்கிற? தடுக்கிறது மட்டும் இல்ல, என்னால மட்டும் முடிஞ்சா அந்த பரத்தையே காலி பண்ணிடு. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான். ரொமான்டிக் சாங் வேணும்னு இப்ப நீ கேட்டல? இல்ல, எனக்கு இப்ப மூட் இல்ல. ஏன்? எனிவேஸ், நான் ரொம்ப லவ் பண்றவங்களுக்கு எனக்கு பிடிச்ச பாட்டை போட்டு காட்டணும்னு தோணுது. போடுப்பா, உன் மனசு என்ன சொல்லுதுன்னு நாங்களும் கேட்கிறோம். என் இதயம் பிரீத்தி கிட்ட தான் இருக்கு. என்ன? அதாவது என் இதயம் எந்த பாட்டை கேக்குதோ அந்த பாட்டு இருக்கிற சிடி அவகிட்ட தான் இருக்கு. அதை கொடு. ஓ, ரிஷி ஒருவேளை பிரீத்தியை காதலிக்கிறானோன்னு நினைச்சிட்டேன். ஸ்வாதி, எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்னேகாக்கு ஒரு ஃபோன் பண்ணி வைர மோதிரம் வாங்கிட்டு வர சொல்றேன். உங்க அப்பா வாழ்நாள் முழுக்க எனக்கு வைர மோதிரத்தையே வாங்கி தர மாட்டாரு. மம்மி போதும், கொஞ்சம் பொறுமையா வெட்டுங்க. யாரு? உன் அப்பாவியா? இல்ல, ரிஷிய. ஒரே நாள்ல அந்த மாலையே விலைக்கு வாங்கணும்னு நினைச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் நீ எவ்வளவு பேராசைப்படுற. நான் எதுக்கு பேராசைப்படணும்? பேராசை பிடிச்சவங்கன்னா சின்ன சின்ன பொருளா வாங்குறது, செருப்பு, பாத்திரம், இந்த மாதிரி. நான் ஒரு மோதிரம் தான் கேட்டேன், இது பேராசையா? அப்ப இது பேராசை இல்லையா? அந்த பிஞ்சு போற செருப்பு யாரு கண்ணுக்கும் தெரியாது, இது எல்லார் கண்ணுக்கும் தெரியும். வர வர ரொம்ப புத்திசாலி ஆயிட்டே போற. ஆமா, இந்தா இதையும் சாப்பிடு, மூளை அதிகமா வேலை செய்யும். மூளைய பத்தி தெரியாது, ஆனா இத சாப்பிட்டா இடுப்பு மட்டும் ரொம்ப பெருசாயிடும். இப்ப என்னோட இடுப்பு சைஸ் 32 தான். நயன்தாரா மாதிரி இருக்கனா இல்லையா சொல்லு? அப்படின்னா நான் ஐஸ்வர்யா ராய். ஆமா ஆமா, பெரிய ஐஸ்வர்யா ராய். ஆக்சுவலி என்னன்னா, உன் கண்ணாடிக்கு பவர் அதிகமாயிடுச்சு போல, அதான் எல்லாம் குண்டா தெரியுது. போய் என் ரூமுக்கு போய் இன்ச் டேப் கொண்டு வா. என் இடுப்பு அளந்து பாரு, 32 இருக்கா இல்லையான்னு பாக்கலாம். அப்புறம் வயசு? வயசு எவ்வளவு இருந்தா என்ன, அம்மா மாதிரி இருக்க மாட்டேன், புரியுதா? எனக்கும் நீ என் அம்மா மாதிரி தெரியல. ஐ ஹோப் அங்க போய் அந்த ரிஷி அனு பின்னாடி சுத்திக்கிட்டு ஸ்னேகாவை டென்ஷன் ஆக்கிட கூடாது. இதை பாருங்க மேடம், இதுதான் லேட்டஸ்ட், இன்னைக்கு தான் வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் எல்லா ட்ரெஸ்ஸஸும் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஆனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அங்க இதுவா? அதை எடுத்து காட்டுங்க. பியூட்டிஃபுல் மேம், உங்களுக்கு எல்லா கலருமே அழகா சூட் ஆகும். பாக்குறீங்களா? இதுல எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஏதாவது நல்ல டிசைனா காட்டுங்க, எம்ப்ராய்டிங் பண்ணது காட்டுங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கு? இதுவா ஃபர்ஸ்ட் பார்த்ததா? உங்களுக்கு பிடிச்சதே ஓகே. அப்போ ஒண்ணு பண்ணலாம், நீ இதை ட்ரை பண்ணி பாரு. ஆனா ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? அந்த பக்கம் தான். கமலேஷ், இவங்களுக்கு ட்ரையல் ரூம் எங்க இருக்குன்னு காமிங்க. வாணி, எனக்கு என்னன்னா ரிஷி அனுவ இல்ல பிரீத்தியை லவ் பண்ற மாதிரி தோணுது. பார்த்து பண்ணக்கூடாதா? கையை கட் பண்ணிக்கிட்டியே. அதுக்காக என் பொண்ணு வேண்டான்னு சொல்லிடாத இந்திரா. வேணும்னா என்கிட்ட கூட நான் கட் பண்ணி தரேன். வெட்ட விட்டாதானே? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க என்ன சொன்னீங்க? ரிஷிக்கும் பிரீத்திக்கும் நடுவுல ஏதோ இருக்கா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இருக்க முடியாது. ரிஷிக்கு அனுவ ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியும். இல்ல இல்ல இல்ல, இப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, என் புள்ள ரிஷி இருக்கான்ல பாருங்க,
ரிஷி அனு மேல உயிரியே வச்சிருக்கான். அனுக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு யாராவது ரிஷி கிட்ட போய் சொல்லிட்டா ரிஷி தற்கொலையே பண்ணிப்பான். அடக்கடவுளே வாய மூடு. சாரி நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா ரிஷிக்கு அனுவ அந்த அளவு பிடிச்சிருக்கு. நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க, ஞாபகம் இருக்கா? ரிஷி அனுக்காக ஸ்போர்ட்ஸ் காரையே வேண்டான்னு சொல்லிட்டான். நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ரிஷி அனுவோட சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கவனம் செலுத்துறான். எதுவா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா அனு என்ன ட்ரெஸ் போடணும்னு அவன் தான் சொல்லுவான். பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. ரிஷிக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி கொடுக்க அனுவை கூட்டிட்டு போயிருக்கான். வாணி, நீ சொல்றதெல்லாம் என் மூளைக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஆனா மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. சரி சரி, நீ காய விட்டு நான் என்னன்னு பாக்குறேன். அவங்க 2 பேரையும் இனிமே நல்லா கவனிக்கணும். இதுக்கப்புறம் உண்மை எதுவா இருந்தாலும் வெளியில வந்துடும். ஸ்னேகாக்கு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே இந்த பொம்பளை என் பிளானையே சொதப்பிட போறா. பரவாயில்ல மிஸ்ஸஸ் இந்திரா, நீ மிஸ் அமெரிக்காவா இருந்தா நான் மிஸ் கொள்ளக்காரி. உன் புள்ள கிட்ட எப்படி கொள்ளடிக்க போறேன்னு நீ பொறுத்திருந்து பாரு. யாருக்கும் எதுவும் தெரியாது. நீ எங்க போற? எங்கேயும் இல்ல. சரி, இது எப்படி இருக்கு? ஏற்கனவே ரொம்ப செக்ஸியா இருக்கு. எது பட்டாலும் அழகா தான் இருக்கும். ஆனா இந்த கலர் வேணாம் தானே சொன்ன. அது என்னன்னா, நீ உனக்கு பிடிச்சதை பாரு, நான் போய் எனக்கு பிடிச்சதை பாக்குறேன். Okay? எல்லாத்தையும் காட்டுங்களேன். பியூட்டிஃபுல், வெரி நைஸ். பொறுமையா காட்டுங்க. ஆனா இங்க பாருங்க, எது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கோ, எது ரொம்ப டிசைனா இருக்கோ அது காட்டுங்க. காக்ரோச் காக்ரோச் எங்க எங்க இருக்கு? அதோ எங்க? உனக்கு பின்னாடி. எனக்கு பின்னாடி. ஆமா. பின்னாடி எனக்கு பின்னாடி எங்க? பின்னாடி தான். எனக்கு பின்னாடி. வேண்டாம் பிரீத்தி, தயவு செஞ்சு அப்படி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடாத. நீ வேற சீரியஸ் ஆயிட்ட. ஐயோ, நான் ஒரு பைத்தியக்காரன். நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, ராத்திரியும் பகலுமா இதை மட்டும் தான் யோசிப்பியா? இல்ல, காலையில மத்தியானம் ராத்திரி எப்பயுமே நீ தான் இருக்க. உன்னை இந்த மாதிரி நான் கட்டி பிடிக்கலனாலும் பிடிச்ச மாதிரியே இருக்க. என் கண்கள்ல நீ தான் இருக்க. ஒவ்வொரு நொடியும். நீ என்ன நினைச்ச? இந்த மாதிரி பண்றதுக்காக தான் நான் உன்னை லவ் பண்றேனா? இல்ல பிரீத்தி, நான் உன்னை காதலிச்சதே வாழ்நாள் முழுக்க உன் கூடவே இருக்கணும்ன்றதுக்காக தான். ஆனா இது ட்ரையல் ரூம். இங்க நான் தனியா இருக்கேன், நீயும் தனியா இருக்க. இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். நீ எப்படி இங்க வந்த? எதுக்காக வந்த? உனக்காக தான் பிரீத்தி. முன்னாடி வழியா நான் வந்திருந்தா நல்லா இருந்திருக்காது. அதுக்காக தான். அப்புறம் இது நான் செலக்ட் பண்ணிருக்கேன். உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். உனக்காகவே தான். போய் போட்டு பாரு. இங்க பாருங்க, எல்லாமே பேக் பண்ணிருங்க. Okay. சீக்கிரமா பேக் பண்ணுங்க. ரிஷி, ரிஷி, நான் வேற ஒருத்தரை பார்க்க வந்தேன். நீங்க பேசுறதுக்கு உங்க சாக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என் நம்பர் வேணுமா? இல்ல இல்ல, நான் புக் ஆயிட்டேன். என்னோட வெயிட்டிங் லிஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க ரிஷி எங்கயாவது பாத்தீங்களா? இல்ல, நான் ரிஷிய பார்க்கலையே. எனக்கு தெரிஞ்சு அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஷாப்பிங் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேல தான் இருப்பாரு. பிரீத்தி, பிரீத்தி, நான் ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன் ட்ரை பண்றதுக்கு.
ஒரு 2 நிமிஷம். உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. இந்த இடத்துல வந்து பேசணும்னு இப்போ உனக்கு என்ன அவசரம்னு தெரியல. பரத் மட்டும் நம்ம 2 பேரும் பார்த்தா அப்புறம் அவ்வளவுதான். இதை நான் யோசிக்கவே இல்லையே. வாட் an ஐடியா. நாம 2 பேரும் இங்கே தான் இருக்கோம். நான் போய் பரத் கிட்ட சொல்றேன். பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? ரிஷி கதவை திறக்காத ப்ளீஸ். நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பா அப்புறம் என்ன? ப்ளீஸ் ரிஷி, என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் உனக்காக தான் யோசிக்கிறேன். இது எப்படி இங்க வந்துச்சு? இதை நான் அனுப்பி வைக்கலையே. உன் துப்பட்டாவை நீ மிதிச்சுக்கிட்டு இருக்க. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கரெக்டா செய்யணும். அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். ஐயோ, நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகா இருக்கு. இதையும் ட்ரை பண்ணி பாரு. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணிட்டு வரேன். சரி, ஓகே. இந்த ட்ரெஸ் நீ போட்டே ஆகணும் எனக்காக. பாய். ரிஷி, பாரத், நீ உள்ளே இருந்த. நான் அப்போ அனு உன்னை தேடிட்டு வந்தப்போ உள்ள வேற யாரோ இருந்தாங்களே. அப்புறம் நீ எப்படி இப்ப உள்ள இருந்து வெளியே வர? பரத், நான் உன்னை விட இந்த விஷயத்துல ரொம்பவே சீனியர். ஏன்னா கல்யாணம் ஆனா ஃபியான்சி ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிருவா, புரியுதா? அந்த டார்ச்சர்ல இருந்து தப்பிக்க தான் நான் ஒளிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ உனக்கு புரியுதா? உனக்கு புரியாது. ஹே ரிஷி, சொல்லு, உன்னோட ஜீன்ஸ் எப்படி கிழிஞ்சது? எங்க? அப்படிதான் கிழிஞ்சிருக்கும். ஃபேஷன் ப்ரோ, கூல். ஃபேஷன் புரியுதா? புரியல. வாவ், பியூட்டிஃபுல். இந்த ட்ரெஸ் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்க. அதான் நீ போட்டிருக்க. உன்னோட அழகு என்ன கூடிடுச்சு. You're looking so pretty, so beautiful. உன்னோட அனு அங்க போயிருக்கா. இவ என்னோட பிரீத்தி. நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த ட்ரெஸ் உனக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆயிருக்கு. இதெல்லாம் சைடுல வச்சிருங்க. மொத்தம் என்னோட பேக்கேஜஸ் எல்லாம் பார்த்தா 16, 17, 18. ரிஷி 18 பேக்கெட்ஸ். பரவாயில்லையே, 20 மினிட்ஸ்ல 18 பாக்கெட்ஸா? யாரும் ப்ரொஃபஷனல் கொள்ளக்காரி. என்ன? சும்மா விளையாடுக்கு சொன்ன பேப். அண்ணா, இதெல்லாம் கார்ல வச்சிருங்க. அந்த ட்ரெஸ்ஸோட பில்லை நானே பே பண்றேன். இல்ல, அதுக்கான பேமெண்ட் நானே பண்றேன். ஏய், அதை நான் தான் செலக்ட் பண்ணேன். என்ன? அது என்னோட சாய்ஸ் தானே. பிடிக்கலையா? ஒரு கிஃப்ட் கூட கொடுக்க கூடாதா? என்ன சொல்றீங்க? இந்தாங்க, அதுக்கும் பில் போட்டுருங்க. பிரீத்தி, என் கேஷ் பெண்டிங்கா இருக்கு. சோ அதை ஸ்பெண்ட் பண்ண நான் உன்னை டின்னர் கூட்டிட்டு போறேன். ஆனா அது ஆண்டி கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிக்கிறேன். இங்க பக்கத்துலயே ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். போலாமா? ஆனா நான் வர மாட்டேன். கைஸ், hope you don't mind. நீங்க போக வேண்டிய ரெஸ்டாரண்ட் பக்கத்துலயே இருந்தா நீங்க ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு போயிடுங்க. நாங்க 2 பேரும் ரொம்ப தூரம் போகணும். நாங்க கார்ல போயிடுறோம். ஓகே, போலாம்.
வாட் ரிஷி, நீ என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணா நல்லா இருக்கும். மீட் பண்றியா? ஒருவேளை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்கலன்னா இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுவியா? ஐ மீன் நான் என்ன ஷோ பீஸா மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு? ஸ்டூபிட், ஒண்ணு இல்ல, உன் காரை காட்டணும்னு நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாம் என்ன ரொம்ப வெறுப்பேத்திட்டாங்க. அவங்க எல்லாரையும் நான் வெறுப்பேத்தணும். ஓ நோ, எல்லாம் போச்சு. என்ன பரத், நான் வாங்கின ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் அவங்கிட்டயே இருக்கு. உடனே போய் நாம அதை செக் பண்ணோம். பரதா நீயா? நீ வேணும் தானே அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்த? ஸ்மார்ட் கேர்ள், என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. திரும்ப போலாமா? ஐயோ, காலையில இருந்து நடக்க வச்சு என் இடுப்பை வலிக்குது பாட்டி. வயசு பையன் உனக்கே வயசாயிடுச்சா? சரி, நாம போய் பிரீத்திக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வரலாம். ஐயோ, என்னால முடியாது பாட்டி. டேய், வாடா போலாம். ஐயோ, என்ன விட்டுருங்க பாட்டி. வாடா, ஐயோ, என்னால சொன்னா கேளு. முடியல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. சாரி. Should be. அம்மா, இங்க பாருங்க. என்னோட ஃப்ரெண்டு வீரா, என்னோட உயிர் நண்பன். வீரா, என்னை விட்டுட்டு நீ ஏன்டா போன? நீ இல்லாம எனக்கு எதுவுமே பிடிக்கல. நீ இல்லாத ஊரே எனக்கு பிடிக்கலடா. ஓ, அப்ப இவர்தான் எங்க அம்மாவோட சக்காலத்தியா? அங்கிள் போட்டோ. அம்மா, இந்த போட்டோவுல இருக்கிறது யார் தெரியுமா? போட்டோல இருக்கிறது என் அப்பா. இவன் உன்னோட அப்பா? ஆமா சமந்தி. இவரு பிரீத்தி, என்னோட 2 பொண்ணுங்க ஸ்வாதி, ஸ்னேகா, எல்லாரும் இவர் அப்பான்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டு பொண்ணுங்க கூட அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே அவரு எவ்வளவு பாசமானவர்னு. எல்லாரும் மேலேயும் எவ்வளவு அன்பு காட்டுவாரு. யாராவது ஒரு பொண்ணு அழுதா கூட அவர் மனசு தாங்காது. நீங்களே பாத்தீங்களா, காலேஜ்ல படிக்கிற பசங்களை காப்பாத்துறதுக்காக அவரோட உயிரையே தியாகம் பண்ணிட்டாரு. எங்க வீட்டுக்காருக்காக என்னெல்லாம் செஞ்சாரு. இந்த காலத்துல யாராவது இப்படி இருப்பாங்களா? எனக்கு தெரியும் வாணி, எனக்கு தெரியும். இந்திரா, வீரா மட்டும் இல்லனா நம்மளால அமெரிக்கா போயிருக்கவே முடியாது. ராஜாக்கள் ஏன் இவ்ளோ இமோஷனல் ஆயிட்டாரா? ஏன்னா எங்க அப்பாவுக்கு இதயம் இருக்கு. ராஜாக்கள் உங்களை பார்த்து அழுதுட்டு இருந்தாரு. அவர் கண்கள்ல உங்க மேல வச்சிருந்த பாசம் தெரிஞ்சது. அந்த பாசத்துல எந்த ஒரு ஏமாற்றமும் இல்ல.
அப்போ ஒருவேளை சித்தி எங்களை ஏமாத்துறாங்களா? அதனால தான் அவங்க முன்னாடி வந்து அப்படி சொல்லிருக்காங்க. நாங்க எல்லாரும் அப்பா தான் கூப்பிடுவோம், ஆனா அவர் எங்க அப்பா இல்லைன்னு சொன்னாங்க. கண்டிப்பா சித்தி ஏதோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டு அனு அக்காவோட வாழ்க்கையவே அழிச்சிரும். நான் அனு அக்காவோட வாழ்க்கையை யாரும் அழிக்கிறதுக்கு விட மாட்டேன். நான் கண்டுபிடிச்சே தீருவேன். எந்த உண்மையை மறைக்கிறதுக்காக இவ்ளோ பெரிய பொய்ய சொல்றாங்க? என்னாச்சு? உனக்கு இந்த இடம் பிடிக்கலையா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய் பரத். ஹாய். 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 ஹாய் பிரீத்தி. நீ எப்படி இங்க வந்த? அதுவா, நீ தெரியாம அனுவை கூட்டிட்டு வந்துட்ட. அதாவது நீ தெரியாம பேக்க மாத்தி எடுத்துட்டு வந்துட்ட. ஓ, ஐ அம் சோ சாரி. இட்ஸ் ஓகே. I guess this is your bag. ரொம்ப சீக்கிரமா கொடுத்துட்டேன். எப்படி எக்ஸாக்ட்டா இந்த இடத்தை கண்டுபிடிச்ச? ஓகே, அப்புறம் பார்க்கலாம். போலாமா? என்ன போட்டா? ம். ஓகே. ஓ வாவ், மை ஃபேவரட் டிஷ். பிரீத்தி கூட ப்ளீஸ். பரத், பிரீத்தி டயர்டா இருப்பா, நீயே எடுத்துக்கூட. இந்தா. ஓஹோ, லுக் சோ யம்மி. வந்து உட்கார, வெக்கப்படாத, வா. வாவ், எவ்வளோ வாசனையா இருக்கு. என்ன சாப்பிடு. ரிஷி, அது ஏன் கால்? சாரி. உனக்கு தேவையான கால் இந்த பக்கம் இருக்கு. ஹவ் ரொமான்டிக். ரிஷி ஏன் காலை தேடிட்டு இருந்தானா? டேய் முட்டாள், எனக்கு தேவையான காலு அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இருக்கு. Attention sweet couples. இதுதான் இந்த சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் கப்புள் ரெஸ்டாரண்ட். Thank you so much for coming and making it special. உங்க எல்லாருக்கும் இந்த ஈவினிங்க ரொம்ப ஸ்பெஷலா மாத்த போறோம். அதுக்காக நாங்க உங்களுக்கு கொடுக்க போறது ஒரு பென் அண்ட் பேப்பர். நீங்க உங்க மனசுல இருக்கிற விஷயத்தை அதுல எழுதலாம். இந்த கேம் ரொம்ப சிம்பிள். காதலை பத்தி நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்பேன். அதுக்கான பதில நீங்க உங்க பேப்பர்ல எழுதணும். முழு மனசோட உண்மையா எழுதணும். And in the end of the game, எங்களோட ஸ்பெஷலிஸ்ட் தான் அந்த லக்கி கப்பல் யாருன்னு டிசைட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரோட பதிலும் ஒரே மாதிரி இருக்கணும். அவங்க ரெண்டு பேரோட மனசும் எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையான்றதை நாங்க இங்க செக் பண்ண போறோம். The best compatible couple ஜெயிக்க போற கப்பலுக்கு கிடைக்க போகுது எங்க சார்பா ஒரு சர்ப்ரைஸ் gift. இன்னைக்கு நான் இதுல எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். இந்த காம்படிஷன்ல வின் பண்ணி ரிஷி மனசுல நுழைஞ்சிரணும். சோ என்னோட முதல் கேள்வி, காதல்னா என்ன? பிரீத்தி, காதலுங்கிறது ஒரு உணர்வு. அதுக்கு எந்த பேரும் கொடுக்க முடியாது. காதல் ஒரு உணர்வு, அதுக்கு எந்த பேரும் கொடுக்க முடியாதா?
இது என்ன ஸ்டூபிட் ஆன்சரா இருக்கு? காதலுக்கு அர்த்தம் ஃபன், கிஃப்ட், பார்ட்டிஸ், ஹனிமூன்ஸ். என்னோட ரெண்டாவது கேள்வி, கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சத்தியம். ஒன்னா சேர்ந்து வாழணும். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, வரப்போற 7 ஜென்மத்துக்கும். அப்புறம் என்னோட மூணாவது கேள்வி, உங்க காதலுக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணி அதை உங்க வாழ்நாள் முழுக்க நிறைவேற்றணும். நீ எனக்கு கிடைக்கணும், அதுதான் நான் பண்ற சத்தியம். எனக்கு நீ கிடைக்கணும்னா நான் உன்னை கஷ்டப்படுத்தவும் செய்வேன், என்னோட உயிரையும் கொடுப்பேன், உன் கூட சண்டை போடுவேன், அதே மாதிரி உனக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து நிற்பேன். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் அந்த தப்பை சுட்டி காட்டுவேன், நான் உன்னை திரும்பி பார்க்க வைப்பேன். சத்தியமா சொல்றேன், என் உயிரையும் கொடுப்பேன், உன்னை நான் பிரியவே மாட்டேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன். சத்தியம் பண்ணணும்னா என்கிட்ட இருந்து உன்னை பிரிய விட மாட்டேன். எப்பவும் என் பக்கத்திலே இருக்க சொல்வேன். என் நினைவுகள்ல கொடுத்த சத்தியத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண சத்தியம், அதை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. ஆனா அதை என்னால மறக்க முடியாது. நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். நான் சத்தியம் பண்றேன், உன்னை என் வாழ்க்கையில இருந்து எங்கேயும் போக விட மாட்டேன். இப்போ என்னோட ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நெருங்கினவங்களையே காதலிக்கிறேன்னு சத்தியம் பண்ணுவாங்க, சில பேர் சத்தியம் பண்ணி காதலிப்பாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, சத்தியம் பெருசா இல்ல காதல் பெருசா? சத்தியம். உன் கூட தான் வாழணும்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். என் அப்பாவோட ஆசையை நான் எப்படியாவது நிறைவேற்றி ஆகணும். அதுதான் நான் எடுத்திருக்க சத்தியம். லவ்லி கப்பல்ஸ், நாங்க கூடிய சீக்கிரத்துல வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் காத்துட்டு இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்கான கேம் இல்ல? வெரி எக்ஸைட்டிங். வீட்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. அது நான் 6 மணிக்கு மேல வெளியில போக மாட்டேன், அதான் டென்ஷன் ஆகி ஃபோன் அடிக்கிறாங்க. நான் வெளியில போய் ஃபோன் பேசிட்டு வரேன். கோ. ச்சே, இவ ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? நமக்கும் சேர்த்து Dress வாங்கியிருக்கிறது ரிஷிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா, அதான் போன் எடுக்க மாட்டேங்கிறா. நீ எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க? அந்த எரும மாட பத்தி யோசிக்கிறத விட்டு தள்ளு. Dress பத்தி யோசிடி, Dress பத்தி. அவளை நான் பாத்துக்கிறேன். ஸ்னேகா போன் பண்றா. ஸ்னேகா, சொல்லுங்கம்மா. எங்களுக்கு 3 செட் Dress எடுத்தியா இல்லையா? ஒரு சைஸ் சின்னது, ஒரு சைஸ் பெருசு. அம்மா 3 இல்ல, உங்களுக்கு 4 செட் எடுத்திருக்கேன். அதான் வாங்கிட்டல, சீக்கிரமா வீட்டுக்கு வா. லூசா இருக்கா டைட்டா இருக்கான்னு போட்டு பார்த்தா தெரியும். உடனே தைக்க கொடுத்துடலாம். இப்பவே கொடுத்த கால்ல ரெடி ஆயிடும். சரி அதெல்லாம் விடு, எனக்கு என்ன கலர் வாங்கிருக்க? அதான் வீட்டுக்கு வருவல, அப்ப பாத்துக்கோங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும். அப்போ எப்பதான் நீ வருவ? அம்மா இந்த சிட்டில புதுசா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க, அங்க நாங்க டின்னருக்கு வந்திருக்கோம். இங்க பெஸ்ட் கப்பல்னு கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. பிரைஸ் எல்லாம் கிடைக்க போகுது, நீ பாத்துக்கிட்டே இரு. என்னம்மா பார்க்கணும்? அம்மா இந்த கேம்ல நானும் ரிஷியும் தான் ஜெயிக்க போறோம். தி பெஸ்ட் கப்பல் ஆஃப் தி சிட்டி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ரிஷி என்ன எழுதுனானோ அதையே நான் காப்பி அடிச்சிட்டேன். அட என் பொண்ணுனா நீ என் பொண்ணுதான். நீ சரியான ஃப்ராட் அடி. சரிம்மா, நான் அப்புறமா பேசுறேன் உன்கிட்ட. ஓகே பை பை. பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும். யார் பெத்த பொண்ணு? வாணியோட பொண்ணு இல்லையா? And now we will announce the winner, the best couple. எல்லாருக்கும் பதட்டமா இருக்குல்ல? ஏன்னா the best coupleோட பேரு இப்ப என் கையில இருக்கு. And the winner is ரிஷி எழுதுனது அப்படி எழுதிட்ட. அப்ப பெஸ்ட் கப்பல் நாங்க தானே? ரிஷி ராஜ். அப்புறம் அவரோட பார்ட்னர், மேபி பார்ட்னரா கூட இருக்கலாம், கண்டிப்பா பார்ட்னரா தான் இருப்பாங்க, அவங்க தான் பிரீத்தி. உங்கள யார் பிரீத்தி? ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க.
பிரீத்தி எழுந்துற. ஒருவேளை இங்க யாராவது ஐயர் இருந்தாங்கன்னா உங்க 2 பேரோட ஜாதகத்தை பார்த்து உங்க 2 பேருக்குமே 10 பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ரிஷி அண்ட் பிரீத்தியோட ஆன்சர்ஸ் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. 2 பேருமே ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்தவங்க. அண்ட் இன்னைக்கு உங்களோட சர்ப்ரைஸ் கிஃப்ட், நீங்க 2 பேரும் இங்க வந்து டான்ஸ் ஆடணும். காதலர்கள் 2 பேரும் இங்க இருக்கிறவங்களுக்காக டான்ஸ் பண்ணணும். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம். நான் சொல்லல, அவர் தான் சொன்னாரு. எனக்கு எந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கும் இல்ல. நான் இவ கூட டான்ஸ் பண்ணா நீங்க 2 பேரும் இன்செக்யூரிட்டா ஃபீல் பண்ணுவீங்கல்ல? ஐம் ரைட்? ஹே இல்ல சூப்பர். எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலும் இருக்காது. ஜஸ்ட் டான்ஸ் தானே. பிரீத்தி, ஐ டோன்ட் மைண்ட். நீ தாராளமா டான்ஸ் ஆடலாம். என்னங்க இன்னும் நீங்க Dress சேஞ்ச் பண்ணவே இல்லையா? இந்தாங்க உங்களுக்காக சூடா பால் கொண்டு வந்திருக்கேன். குடிங்க. எனக்கு வேண்டாம், குடிக்கணும்னு தோணல. பாலையாவது குடிங்க. நீங்க எதுவுமே சாப்பிடல. என்னாச்சுங்க, ஏன் அழறீங்க? இந்திரா, இன்னைக்கு என் நண்பனை போட்டோல பார்த்ததும் ஒரு நிமிஷம் எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? அவன் அந்த போட்டோக்குள்ள இருந்து வெளியே வந்து என்ன கட்டி பிடிச்சுக்குவான்னு தோணுச்சு. அதையே யோசிக்காதீங்க, அப்புறம் ரொம்ப வேதனையா இருக்கும். வேதனை இருக்கதான் செய்யும். அமெரிக்கால இருந்து வர்றதுக்கு நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, நான் என் நண்பனுக்கு ஒரு தடவை கூட போன் பண்ணல. அவனை ஒரு தடவை கூட நீ எப்படி இருக்க, என்ன பண்றேன்னு கேட்கவே இல்லை. உண்மையிலேயே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ண? இங்க பாருங்க, நடந்தது என்னமோ நடந்துருச்சு. இனிமே எதையும் மாத்த முடியாதுங்க. இப்போ இப்படி நீங்க வருத்தப்படுறதுனால அவங்களால திரும்ப வர முடியுமா என்ன? ஆனா செஞ்ச தப்ப நாம திருத்திக்க முடியும்ல. இந்திரா, எனக்கு சத்தியம் பண்ணு. அனு மருமகளா நம்ம வீட்டுக்கு வரும்போது நீ அவளை மனப்பூர்வமா ஏத்துக்கணும். அவளை நீ தாய் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும். தாய் பாசத்தை ஏற்கனவே இழந்துட்டா. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுந்திரா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பிரீத்தி, ஷால்வி, நான் ரிஷி எழுதின ஆன்சரை தானே காப்பி பண்ணேன். அப்படியே அது மேட்ச் ஆகல. ஜாதகம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. நமக்கு எல்லா பொருத்தமும் மேட்ச் ஆகும். அவங்க ஜாதகத்துல எழுதிருக்கு, அனு ரிஷியும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். அதுக்கு என்ன இப்போ? அதுக்காக எங்க அம்மாவை கொண்டு தொங்க விட்டுருவியா என்ன? ராஜா அங்கிள் எங்க அக்காவுக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக உங்க அக்காவை கூட்டிட்டு போய் மண்டபத்துல உட்கார வைக்க முடியாதுல்ல? நீ வாய மூடி சோடா புட்டி. நான் பேசுறது சித்திக்கிட்ட உன்கிட்ட இல்ல. இன்னும் ஏதாவது பேசின உன் சப்ப முஞ்சி அப்பளமாக்கிடுவேன். அப்புறம் நீ கதற சத்தத்தை கேட்டு எல்லாரும் இங்க வந்து உனக்கு என்ன ஆச்சுன்னு வந்து கேட்பாங்க. உன்ன
வாயை மூடு ஸ்வாதி. இவ என்கிட்ட பேச வந்திருக்கா. சொல்லு சுபா. நீங்க சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க நாங்க ராஜ் அங்கிளுக்கு நாங்க யாருங்கிற உண்மையை சொன்னோம்னா எங்க அப்பாக்கு கொடுத்த வாக்கு அவரால் நிறைவேற்ற முடியாதுன்னு திரும்பவும் அமெரிக்கா போயிடுவாருன்னு சொன்னீங்க. நாங்க அதை ஒத்துக்கிட்டோம். உங்க பொண்ணோட ஜாதகத்துல சனி உட்கார்ந்துருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் ஸ்னேகாங்கிற பேரை மாத்தி அனுன்னு வச்சேன்னு சொன்னீங்க. உலகத்துல உங்களுக்கு இந்த ஒரு பேர் மட்டும் தான் கிடைச்சதா? சரி, அதையும் நாங்க ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்க அப்பா லெட்டர் எழுதி வச்சிருக்காரு, அதுதான் அவரோட கடைசி ஆசைன்னு சொன்னீங்க. ஆனா ஒரு நாள் எங்க அப்பா எங்க கிட்ட உங்க சித்திக்கு பிடிச்ச ஆளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு எங்க கிட்ட சொன்னதே கிடையாது. சரி, அதையும் நாங்க ஒத்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு ராஜ் அங்கிள் எங்க அப்பாவோட போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருந்தாரு. அவர் தான் எங்க அப்பான்னு நான் அவர்கிட்ட சொன்னப்போ நீங்க அப்படியே பிளேட்டை உல்டாவா மாத்திட்டீங்க. ஏன் சித்தி? அவர் தான் எங்க அப்பான்ற உண்மையை நான் ஏன் சொல்லக்கூடாதுங்கிறீங்க? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன படிக்காத முட்டாளா? இல்ல இந்த உலகத்திலே நீங்க தான் பிரில்லியன்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா இன்னைக்கு எனக்கு உறுதியாயிடுச்சு, கண்டிப்பா நீங்க எங்களை வச்சு கேம் விளையாடுறீங்கன்னு. நீங்க எங்களை வச்சு என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இங்க பாரு, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏற்கனவே வயசாயிடுச்சு. இந்த வயசுல நான் என்னமா பண்ண போறேன்? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உன்னோட அக்கா கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை தூக்கி குப்பையில போடுங்க. என் அக்கா பரத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை இருந்தா இந்த சைனாக்காரிக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே? அனு அக்கா இன்னும் அவ சின்ன வயசு காதல மறக்கல. சுபா, நீ என்ன சொல்ற? இவனை விட ஒரு நல்ல பையன் அனுக்கு கிடைக்க மாட்டான். இதெல்லாம் உனக்கு தெரியாது. இந்த சம்பந்தத்துக்காக நாங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னு உனக்கு தெரியுமா? இன்னும் சொல்ல போனா பேங்க்ல இருந்து எஃப்டியே எடுத்துட்டோம். நீங்க எஃப்டி எடுத்ததுக்காக என் அக்கா வாழ்க்கை நாசமா போணுமா? இல்ல, என் அக்கா விருப்பத்துக்கு மாற நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். அனு அப்படி சொன்னாளா? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாளா? அவ என்னோட அக்கா. அவ வாய் திறந்து என்கிட்ட எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இவ அனு இல்ல, கண்ணீரை பார்த்து மயங்கறதுக்கு. இவள எப்படி அட்டாக் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு உடனே கல்யாணத்தை பண்ணிக்குவாங்கன்னு நினைச்சீங்களா? நான் என் அக்காவோட கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நீ உன் அக்காக்கு கல்யாணம் ஆக கூடாதுன்னு தானே நினைக்கிற? சரி, போய் நிறுத்திடு. அதுக்கப்புறம் பாரு, வாழ்க்கை முழுக்க உன் அக்கா கண்ணியாவே இருக்க போறா. அவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க வர மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு தடவை நின்னு போச்சு. பத்தாததுக்கு இந்த தடவை நீயும் நிறுத்த பாக்குற. அதுக்கப்புறம் உன் அக்காவை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ராசி இல்லாதவ, வீணா போனவ இப்படின்னு நான் சொல்லல, பாக்குறவங்க சொல்லுவாங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் அவளை பார்த்து சிரிப்பாங்க. ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகம் நீ சத்தமா பேசினா பயந்துடாது. சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் அனுசரிச்சுதான் போகணும், புரியுதா? ஒரு நிமிஷம் சித்தி. இது வரைக்கும் நீங்க என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. நானும் கேட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் என் அக்காவை ஏமாத்திட்டு இருக்கீங்கிற விஷயம் தெரிஞ்சது, என் அப்பா அம்மா சத்தியமா சொல்றேன், நீங்க என் சித்திங்கிற விஷயத்தையே மறந்துடுவேன். யார் இருந்தாலும் பார்க்க மாட்டேன், உங்க மூஞ்சியை உடைச்சிருவேன். உண்மை எது பொய் எதுன்னு எல்லாருக்கும் சொல்லுவேன். நாங்க 2 பேரும் யாருன்னு ராஜ் அங்கிளுக்கு தெரியணும். எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியணும். தெரியலன்னா நல்லா இருக்காது சித்தி. பாத்தியா எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா பாரு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எனக்கு யோசிக்க டைம் கொடுங்க. நமக்கு நேரம் கம்மியா இருக்கு. இவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் ரிஷிக்கு இவ அக்கா மேல காதல் வந்துருச்சு. ஹலோ பரத், நான் கப்பிள் ரெஸ்டாரண்ட்க்கு வெளியே நிக்கிறேன். நான் இப்ப உள்ள வரேன். நான் உள்ள வரவா இல்ல நீ வெளியே வரியா? நோ, நீ உள்ள வர வேண்டாம், நானே வெளியே வரேன். Wow, such a lovely couple. பாத்தியா பிரீத்தி, இன்னைக்கு இந்த உலகமே சொல்லிடுச்சு, நாம 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம். ஒத்துக்கோ.
பிரீத்தி பிரீத்தி நில்லு. ரிஷி பிரீத்தி நில்லு. எங்க போற? அனு நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். பிரீத்தி அழுதுட்டு இருக்கா. அவ கண்ணீரை துடைக்கிறதுக்கு பரத் கூட இருக்கான். ரிஷி அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது பரத், நீ இல்ல. அவ கூட கல்யாணம் நடக்குதோ இல்லையா இடம் கே. இப்ப அவ அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு நான் கண்டிப்பா தேவை. வேண்டாம் ரிஷி, இது வரைக்கும் நீ ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்த. நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். இனிமே முடியாது. அவ பக்கத்துல உன்னை போக விட மாட்டேன். நீ என்ன நினைக்கிற? உன் பின்னாடிதான் பொண்ணுங்க சுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறியா? ஏன் பின்னாடியும் பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. உனக்காக எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கேன். ஒருவேளை உனக்காக நான் இங்கே காத்துட்டு இருக்கேன்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே இல்ல. புரிஞ்சுதா? சரி, எனக்காக நீ காத்திருக்க தேவையில்ல. நான் டாக்ஸி பிடிச்சு வந்துக்கிறேன். நீ முதல்ல இப்ப கிளம்பு. இந்தா சாமி. என் கூட நீயும் வா. என்னால எங்கேயும் வர முடியாது. நான் பிரீத்தி கூட தான் இருப்பேன். ஓகே ரிஷி, ஞாபகம் வச்சுக்கோ. நீ பிரீத்திய பார்க்க போனா இந்த உறவு இதோட முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். ஐ டோன்ட் மைண்ட். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் அந்த தாய் காளி தேவி இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோ பிரீத்தி. ஒரே ஒரு சான்ஸ் கொடு. ப்ளீஸ் என்னை ஏத்துக்க. நானும் பிரீத்தியும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு நாள் நான் கேட்கணும்னு நினைச்சப்போ அப்ப ஏன் என்கிட்ட சொல்லல ரிஷி? உனக்காக அத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த வார்த்தையை ஏன் என்கிட்ட வந்து சொல்லல? ஏன் சொல்லல? நீ வந்து என் கையை பிடிக்கணும்னு உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா அம்மாவை பார்த்து அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சேன். அப்போ அவங்க முன்னாடி நீ ஏன் வந்து சொல்லல நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு? இவ்வளவு லேட்டா ஏன் வந்த ரிஷி? ஏன் சரின்னு சொல்ல வேண்டிய நேரத்துல வேண்டான்னு சொன்னேன். அப்ப ஏன் அப்படி செஞ்ச ரிஷி? ஏன் செஞ்ச? ஏன் செஞ்ச? சில நேரங்கள்ல நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய விஷயங்களை மறந்துடுறேன். என்னால உன் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்துருச்சு. I'm sorry பிரீத்தி. I'm really very sorry. உனக்கும் பரத்துக்கும் கல்யாணம் ஆக போதுன்னு நீ சொன்ன அந்த விஷயம் எனக்கு புரியும் பிரீத்தி. எனக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். நம்மளோட உறவுகள் ஏதோ ஒரு வகையில ஒன்னா இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா எல்லாமே குழப்பமா இருக்கு. மனசு ஒண்ணு சொல்லுது, மூளை ஒண்ணு சொல்லுது, இந்த உலகம் ஒண்ணு சொல்லுது. பிரீத்தி, ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மறந்து யோசிச்சு பாரு. இது எல்லாமே முட்டாள்தனம். ஆமா பிரீத்தி, இந்த உலகம் நம்மளை பார்த்து சொல்ற எல்லா விஷயத்தையும் தயவு செஞ்சு மறந்துரு. இங்க பாரு, இந்த காலம் தான் எல்லாத்தையும் மாத்திருக்கு. அது மறுபடியும் எல்லாத்தையும் சரி பண்ணும். இதுதான் கடவுளோட ஆசை. என்னோட ஆசை என்ன தெரியுமா? நீ ஒரு தடவை சந்தோஷமா கண்ணை மூடிக்கிட்டு இந்த காத்தை ஃபீல் பண்ணி பாரு. ப்ளீஸ் பிரீத்தி, ப்ளீஸ். ஒரு தடவை கண்ணை மூடிட்டு ஒரு வாட்டி இந்த காத்து என்ன சொல்லுதுன்னு கேளு.